அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த வசனங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வசனத்தை வகுப்போம். إن شانئك هو الأبتر. ம் இந்த சவுண்ட் வரக்கூடாது. ஆண்டு வாரது தொண்டையால வளைஞ்சு வாரது. ஆண்டு வாரது நோமலா வரணும். அ ஷானி அக ஹுவல் அப்தர். சவுண்ட் வரணும். Yes, sir. சொன்னது விளங்கி நான் எப்படி சொல்லி ரெண்டு இடத்துல இருக்குது, ரெண்டு சவுண்ட் இருக்குது. ஒன்று ஷானி அக, அடுத்தது ஹுவல் அப்தர். அந்த இதுதான் நான் சொன்னோம். அந்த ஷானி ஆக்க ஹுவல் அப்தர் ரெண்டு தொண்டையால வரக்கூடாது. திருப்பி வந்து போகும். إن شانئك هو الأبتر. குட். இதுல கல்கலா பத்தி தெரியும் அப்படித்தானே? Oh. ஓகே, கல்கலால ஒரு முக்கியமான பல பேர் என்ன சொல்றது கவனம் செலுத்தாத ஒரு பகுதி நாங்கள் பார்க்கணும். அஹ், கீழ் வசனத்தை ஒதுப்போம். إيلافهم رحلة الشتاء والصيف. ஓகே, இதை கொண்ட ஒதுப்போம். إن الإنسان لفي خسر. இங்கதான் நாங்க பல பேர் கவனம் செலுத்த விடம். கல்கலாங்கிறது அந்த ஐந்து எழுத்துக்கள் தானே. Oh. குத்துபுஜாதில் ஐந்து எழுத்துக்கள் தான். ஆறாவது ஒரு எழுத்தை நாங்க சீனை கொண்டு போக இயலாது. அப்போ கலக்கிய ஓதுறதுங்கிறது பாவ சுக்குனச்சா இபு என்று உச்சரிக்கிறோம். அப்படித்தானே? அபு. அப்ப இங்க நீங்க சீனை என்ன செஞ்சீங்க? ஃபுசு என்று கலக்குறோம். அது பிள்ளை விளங்குதா எப்படி? Oh. அந்த கலக்குற பகுதியை விட்டுட்டு தான் உச்சரிக்கணும். ட்ரை பண்ணுவோம். إن الإنسان لفي خسر. வெரி குட். ரெண்டாவது. إذا جاء نصر الله والفتح. மூன்றாவது. وإن لنا للآخرة والأولى. நிறைய பார்த்து வருங்க, பிழை பார்த்து வரும். وإن لنا للآخرة والأولى. ஆஜரா ஆஹிரத்தி என்று இல்ல, கவனம் எழுத்து பிழை. وإن لنا للآخرة والأولى. நாலாவது. أإذا كنا عظاما نخرة. திருப்பி வருங்க. أإذا كنا عظاما ناخرة. நாஹிரா பிழை. نخرة. ம். ثم لتسأل. இல்ல இல்ல, நீங்க நாலாவது ஓதுங்க. ثم நாலாவது أه؟ கிளியரா ஓதுங்க. நாலாவது பெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா ஓதுங்க. பிள்ளை வராம டென்ஷன் ஆகாம கன்ஃபியூஸ் ஆகாம சரியா ஓதுங்க. أإذا كنا عظاما نخرة. ஐந்தாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. இதுல பிழைகள மிக முக்கியமான பெரிய பிழை என்றால், நாங்க எங்களை அவசரப்படுத்தி கொண்டு இடையில பேசி திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு போறோமே, அந்த பிழை أه. திருத்தவே முடியாத ஒரு பிழை. ஆக அதுதான் முதல்ல நான் திருத்த ட்ரை பண்ணுவேன். ரைனா? இப்ப இடையில அந்த கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு மோதி கொண்டு போற இடம் அதை நான் கவனமா அடையாளப்படுத்தி கொண்டு அதுல இருந்து போகணும். திருப்பி ஒருக்கா அஞ்சாவது ஒதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. நாலாவது. أإذا كنا عظاما نخرة. குட். فأثرنا به பிழை نقعا. பிழை பிழை. பிழைய கண்டுபிடிங்க பாவம். ஓதுனது பிழை. காஃபா குலுக்கினதா? விலங்கல்ல. விலங்கல் என்ன பேர்? விலங்கு என்ன கேட்ட? فأثرناண்டு நீட்டின. எஸ். அப்ப அந்த பிள்ளை வரப்படாது. அது நீ தெரிஞ்சு கொண்டே பேர் விடப்படாது அப்படின்றால். ம்.
فأثرن به نقعا அதுல இருக்கிற இஷ்யூ என்னென்றால் உங்களோட டோன் தான் உங்களை பிழையை கொண்டு போகுது. அப்படின்னால் டோனை தான் அந்த இடத்துல நாங்கள் சரி செய்யணும். டோனை மாத்துறதில்ல, டோனை கொஞ்சம் நாங்கள் كده கரெக்ட் பண்ணணும். ரெண்டாவது وأخرجت الأرض أثقالها 60 என்று ராவை கலக்க முடியாது. அர்து أرض அர்து ரா கலக்க இயலாது. وأخرجت الأرض أثقالها திருப்பி திக்காம وأخرجت الأرض أثقالها மூன்றாவது أو أمر بالتقوى நாலாவது أليس الله بأحكم الحاكمين இந்த கடைசி ராகத்துக்கு வரல. பி அஹ்கமில் ஹாகிமீன். أليس الله بأحكم الحاكمين ஐந்தாவது ألم يجدك يتيما فآوى ஓகே குட். ரெண்டாவது கொஞ்சம் போதுங்க பிள்ளை வராம. وأخرجت الأرض أثقالها முதலாவது فأثرنا به نقعا பிழை 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 பிழை. فأثرن به نقعا ஜாயின் பண்ணுங்க. நபிஹி 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 என்று இல்லாம அதை ஜாயின் பண்ணுங்க. فأثرن به نقعا சரி போதுங்க. فأثرن به نقعا இந்த நபிஹியில நீட்டுறதுக்கான டைமிங்கை கொடுத்து கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நூனை தான் நீட்டா பார்த்துக்கணுமா. நபிஹி நகுஅ நபிஹி நகுஅ அந்த ஹாவை நீட்டுறதுக்கான அளவை கொடுத்துட்டு நீங்க போகலாம். அதுல அவசரப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பட் ஐனை நீட்டணும், நூனை நீட்டிடப்படாது. ரெண்டாவது போம். وأخرجت الأرض أثقالها போதுங்க. முதலாவது கடைசி வார்த்தை. أه؟ முதலாவது லாஸ்ட் டைம் ஒரு கவருங்க. فأثرن به نقعا ஓகே, இது ரெண்டையும் போது போகும். இது வந்து வருஷத்தை போது போகும். أيحسب أن لن يقدر عليه أحد திருப்பி போடுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد அஹத் என்று நிப்பாட்டே இல்லாதே, தால் கலக்கணுமே. أحد திருப்பி وذا ترمى தால் கலக்கப்பட்டு வரணுமா. அஹத் என்ன அந்த ஸ்டைல் வரைக்கும் வரணும். أيحسب أن لن يقدر عليه أحد திருப்பி போடுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد ரெண்டாவது போகும். ألم نخلقكم من ماء مهين இதுல ஒரு விஷயம் உண்டிக்குது. அந்த விஷயத்தை தான் இந்த உங்களுக்கு அடையாளப்படுத்தணும். ஒன்று, குர்ஆன்ல சுக்கூனை தொடர்ந்து ஷத்துடைய அடையாளம் வந்துச்சு அப்படி என்றால் இது ஒரு சட்டங்களுக்கு அப்பால் உள்ள விஷயம். குர்ஆன்ல சுக்கூனை தொடர்ந்து ஷத்தினுடைய அடையாளம் கொண்டு வந்துச்சு, இது ஷத்து கொண்டு வருது அப்படி என்றால் ஒட்டோவாக அந்த சுக்கூண்ட அடையாளத்திட உச்சரிப்பு மறைந்து விடும், விடுபடும், உச்சரிக்காமல் விடுபடும். இப்ப நஹ்லுகுக்கும் என்று போயிடாது. அந்த காஃப், பெரிய காஃப் முழுமையாக உச்சரிப்பிலிருந்து விடுபட்டு சின்ன காஃப் தான் முழுமையாக உச்சரிக்கப்படும். அதுக்கான காரணம் என்னென்றால் அடிப்படையில சுக்கூன் என்கிறது ஷத்தை விடவும் சிறிய ஒன்று. ஷத்துக்குள்ளாலேயே மறைந்து இன்னும் ஒரு சுக்கூன் நிக்குது. எப்படி என்றால் பாருங்க, இந்த காஃபிக்கு தானே, இந்த காஃபுக்கு ரெண்டு அடையாளம் நீக்குது. ஒன்று ஷத்து நீக்குது, அடுத்தது லம்மத்தும் நீக்குது. ரைட். இதை நாங்க விரிச்செழுதினோம் என்றால் இதுல ரெண்டு காஃபிக்கு, முதலாவது காஃபுக்கு சுக்கூனும் அதோட சேர்ந்து இன்னும் ஒரு காஃப், அந்த காஃப் லம்மத்தினோட இருக்குது. இந்த ரெண்டு காஃபினுடைய சுருக்கமாகத்தான் ஷத்து அடையாளப்படுத்தப்படுது. அப்ப எங்களுக்குள்ள மறைமுகமாக ஒரு சுக்கூன் உண்டு இருக்குது. எனவே இந்த சுக்கூன் டார்கெட் பண்ணப்படுறதால
ஏலவே முன்னால வர சுக்கூன் உச்சரிப்பிலிருந்து முழுமையாக விடுபடும். அப்ப எப்படி உச்சரிக்கணும்? அலம் லுக்கும் லுக்கும் சின்ன கேப் தான் முழுமையாக உச்சரிக்கப்படும். இப்ப நீங்க முதலாவதுல அந்த இஷ்யூவை நீங்க அடையாளப்படுத்தீங்க. அல்லைன்னு தான் நீங்க அன்லைன்னு நீங்க ஓதல. இந்த அலிஃப் வித்து நேரடியாக நீங்க லாமோட ஜாயின் பண்ணீங்க. ஆனா இரண்டாவது இந்த இடம் வர நேரம் நாங்க ஒரு தடுமாற்றத்துக்கு உட்படுறோம். அது பிழை. பிழைனா ரெண்டாவது ألم نخلقكم من ماء சின்ன கேப். مهين சின்ன கேஃபா நஹ்லுக்கும் ألم نخلقكم من ماء مهين சரியான அளவுக்கு நீட்டிக்கோங்க. மத்தியினுடைய அடையாளங்கள் இங்கே தானே சரி நீட்டிக்கோங்க. நீட்டி திரும்பவா ஓ நீட்டி ராகம் எடுத்து ஓதும். ألم نخلقكم من ماء مهين சரி பொறுக்காதுங்க. ألم نخلقكم من ماء مهين ஓகே இது வந்து போ. أيحسب أيحسب أن لن يره أحد பிழை. சரியா பார்த்தோம். أيح ம். أيحسب أن لن يره أحد எங்கைக்கு அல்லை யரஹுன்னு எங்கைக்குது? அல்லை யரஹுன்னு எங்கைக்குது? சரியா பார்க்கும். அதான் நான் பார்த்து வச்சுனேன். திருப்பி போன் கையில இருக்கிறா ஸ்டாண்ட் பை அவடத்துல வச்சுட்டு ஓதுறீங்களா? வச்சுட்டு அப்ப சரியா பாருங்க. காணா பார்த்து வரும். இன்னைக்கு அல்லம்மண்டா வர அல்லம் சரி. நான் கேட்ட கேள்வி அல்லை யரஹுன்னு இருக்குதா? இல்ல أيحسب أن لم يره أحد மதுர அடையாளம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீட்டி ராகத்துடும் எடுத்து வருவோம். மதுர அடையாளத்துல எல்லா இடத்துலயுமே எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேணாம். மதுர அடையாளம் வருகின்ற இடங்கள்ல இப்போது உங்களுக்கு என்ன தெரியும்? மதுர அடையாளம் வந்தா 3 செகண்ட் அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும் என்னதானே. அதுல எந்த விதமான கூடுதல் குறை ஒன்று செய்யாம அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி போதும். أيحسب أن لن يره sorry أيحسب أن لم يره أحد வெரி குட். திருப்பி ஒரு திக்கம் ஓதுங்க. أيحسب أن لم يره أحد ரெண்டாவது إن إلينا إيابهم மூணாவது والآخرة خير وأبقى குட். நாலாவது أن جاءه الأعمى ஐந்தாவது أما من استغنى தகு என்று கறக்க வேணும். தகுன 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 என்று வரக்கூடாது. أما من استغنى எவ்வளவு فإن الجنة هي المأوى விலை மா என்று தொண்டைக்குள்ள போகலாது. மா அல்ல ம ம. فإن الجنة هي المأوى ரெண்டாவது حدائق وأعنابا وأعنابا அவசரப்பட வேணும். حدائق وأعنابا وأعنابا حدائق وأعنابا ஓகே மூணாவது جزاء من ربك عطاء حسابا நாலாவது إنا
أنذرناكم عذابا قريبا. ஓகே, இன்னைக்கு நிறைய வசனங்கள் வந்து ரிப்பீட் ஆகிக்குது அலிஃப்ல பாடத்துல. சரியா, நீங்க செய்ய வேண்டிய வேலை அடுத்த பாடத்துக்கு வர நேரம். அடுத்த பாடத்துக்கு நாங்கள் அலிஃபை ரிப்பீட் பண்றதில்ல. அடுத்த எழுத்துக்கு போய் ஐனுக்கு வந்துடுவோம். ஆனா ஐனை ஓதுற சந்தர்ப்பத்தில் அலிஃப்ல இன்றைக்கு விட்ட எந்த ஒரு பிழையும் ரிப்பீட் ஆகப்படாது. ஓகே சார். தெரியுமே, ஏர்ட சவுண்ட்ல வர பிரச்சனை, இடையில போய் ஸ்ட்ரக் ஆகி கொண்டு வர பிரச்சனை, நீட்வெட்ல வர பிரச்சனை, ராகத்துல வர பிரச்சனைன்னு சொல்லி பல இஷ்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க விட்ற பிழையை ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அடையாளம் காணுங்க. அதுக்கப்புறம் அந்த பிழையை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கிறதுக்கான ப்ராக்டிஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கலாம். நல்லா. ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. Okay, barakallahu.